விஸ்வகாசா ஆர்த்தரா யோன்சுவா மண்டாதா அம்பரிசா என்று இது 71 தலைமுறை சூரிய வம்சம். அந்த ராமாயண யுகத்திலே தசரதருக்கு ராமனாக பிறந்திருக்கிறேன். அந்த யுகமானது 2வது யுகம். அப்படி 2வது யுகத்திலே ராமனாக பிறந்திருந்தாலும் அந்த 71வது தலைமுறை ராமனாக நான் ஆட்சி பண்ணிருக்கிறேன். இந்த யுகம் 2வது யுகம். அப்படி ராமனாக பிறந்திருக்கிற போது என் சிற்றன்னை கைகேயின் வாக்கியின்படி 14 ஆண்டு கானகம் சென்றேன். முனிவர்கள் துயரத்தை கேட்கேன் அசுரர்களாகிய அரக்கரை வதம் செய்வதற்காக. அந்த முதல் யுகத்திலே நான் என்ன கொடுத்தேன்? என் மகனாகிய பிரம்மாதேவனிடத்திலே 4 வேதத்தை கொடுத்தேன். ரிக்கு எதிர் சாமம் அதர்வனம் 4 வேதத்தை கொடுத்து பிரம்மாவிடத்திலே வாக்களித்தேன். 3 வேதத்தை பாராயணம் செய்து அதர்வனத்தை படிக்காது என்று தெரிவித்தேன். மகனான பிரம்மதேவன் 4 வேதத்தையும் பாராயணம் செய்தான். அப்படி அதர்வன வேதத்தை படித்தவுடனே பிரம்மாவுடைய நாசி என்னும் மூக்கின் வழியாக சோமுகாசுரன் பிறந்து பிரம்மாவை ஒரு தூணிலே கட்டி 4 வேதத்தை களவு செய்து திருப்பார் கடலிலே மறைந்தான். மகனான பிரம்மதேவன் என்னிடத்திலே முறையிட்டான். தந்தை வாக்கை மீறி வேதங்கள் பறி போய்விட்டன. அதனாக முதல் யுகத்தில் 4 வேதத்தை மீட்பதற்காக கடலிலே திருப்பார் கடலிலே செல்லக்கூடிய செயல் கண்ட என்னும் மச்ச மீன் அவதாரம் எடுத்து இரவு பகல் பாராமல் 7 நாளாக சண்டை செய்து சோமகாசுரனை மடித்து 4 வேதத்தை மீட்டு பிரம்மா இடத்தில் ஒப்படைத்து 7 நாள் சண்டை செய்தபடியால் எனக்கு உடம்பெல்லாம் களைப்பாக இருக்கிறது. லட்சுமி சமேதனா சேஷ சயனத்திலே நித்தரை வழிபட வேண்டும் என்று ஜெயன் விஜயனை காவல் வைத்தேன். நானா நித்தரை விட்டு தெளிவரை என்னை யாரும் தரிசிக்கவோ இழப்பவோ கூடாது. ஜெயன் விஜயனை காவல் வைத்து லட்சுமி சமேதனா சேஷ சயனத்திலே நித்தரை வழிபட்டுக் கொண்டிருக்கிறேன். இந்த நேரம் வழிபடுவதற்காக ஜனக ஜனாதிபர் என்று 2 முனிவர்கள் என்னை வழிபடுவதற்கு வந்தார்கள். ஜெயன் விஜயன் வழிவிட மறுத்து விட்டார்கள். ஜனக ஜனாதிபர் முனிவர்கள் ஜெயன் விஜயனுக்கு சாபம் கொடுத்திருக்கிறார். வழிபடும் தெய்வம் ஆண்டவனை வழிபடுவதற்கு வழி விழாமல் தடுத்தபடியால் 7 பிறவி 700 வருட காலம் மானிடராகவே மாறி 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 பிறக்க கடுவாய் என்று சாபம் கொடுத்தார். ஜனக ஜனாதிபர் முனிவர் கொடுத்த சாபத்தை பெற்ற ஜெயன் விஜயன் என்னை வழிபட்டு அழுந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். நெத்தரை தெளிந்து சென்று ஜெயன் விஜயனை கேட்டேன். இப்படி இருவர்களும் என்னை குறித்து அழ வேண்டிய காரணம் என்ன? ஜெயன் விஜயன் தெரிவித்தார்கள். ஜனக ஜனாதிபதி 2 முனிவர்கள் வழிபடுவதற்கு வழிவிடாமல் தடுத்தேன். 7 பிறவி மானிடராகவே பிறக்க வேண்டும் என்று ஜபித்து விட்டார்கள். இந்த சாபத்தை மாறுதலாக குறைக்க வழி இருக்கிறதா என்று கேட்டார்கள். முனிவர் கொடுத்த சாபம் முற்றிலும் பலிக்கும். குறைக்கலாமே தவிர அதை இல்லாமல் மாற்ற முடியாது என்று தெரிவித்தவுடனே ஜெயன் விஜயர்கள் கேட்டார்கள். சுவாமி, இப்படி 700 வருட காலம் நான் மனிதராகவே மாறி மாறி நான் பிறந்து என்ன பலன் இருக்கிறது? குறைப்பதற்கு வழி இருந்தா சொல்லுங்க. அப்போது தெரிவித்தேன். 7 பிறவி இல்ல, எனக்கு எதிரியாகவே பிறந்து என் கையிலே நீங்கள் இருவரும் மடிவதாயிருந்தால் 4 பிறவியை மாற்றி 3 பிறவியாக வரமளிக்கிறேன் என்று தெரிவித்தேன். ஜெயன் விஜயன் இருவர்களும் எனக்கு வாக்கு கொடுத்தார்கள். அப்படியே 3 பிறவிலும் உனக்கு எதிரியாகவே பிறப்பேன். 3 பிறவிலும் நாங்கள் 2 பேரும் உன் கையிலே மடிவேன் என்று வாக்கு கொடுத்தார்கள். அந்த வாக்கியின்படி முதல் யுகத்தில் அவர்கள் என்ன பிறக்கும்படி வாக்களித்திருக்கிறேன்? இரணியன் இரணியாக்கிதனாக பிறக்கும்படியாக செய்து அந்த இரணியன் இரணியாக்கிதன் 2 பேர்களை
வராகம் என்று சொல்லக்கூடிய வெள்ள பன்றி அவதாரத்தில் இரணியாக்கியதனை கொன்றேன். ஆமா. நரசிம்ம அவதாரத்தில் இரணியனை கொன்றேன். ஆமா. இது முதல் யுகம், முதல் பிறவி முடிந்தது. ஆமா. இரண்டாவது யுகம் ராவணன் கும்பகர்ணனாக பிறக்கும்படி வாக்களித்தேன். ஆமா. இது இரண்டாவது யுகம். ராவணன் கும்பகர்ணனாக பிறந்திருக்கிற போது நான் ராமனாக பிறந்திருக்கிறேன். ஆமா சார். இரண்டாவது யுகம். இது சூரிய வம்சம். ஆமா. இந்த இரண்டாவது யுகத்தில் ராவணன் கும்பகர்ணன் இருவர்களும் அவர்கள் பிரம்மாவிடத்தில் வரம் பெற்றவர்கள். மரணமில்லாத பெருவாள். அதனால சிவபெருமானை கோரி தவமிருந்து, அதாவது ராவணன் அவருக்கு வரம் பெற்றிருக்கிறார். ராவண ஈஸ்வரன் சிவனே வரம் கொடுத்திருக்கிறார். ஆமா சார். ராவணன் என்பவர் பேர் மட்டும் இல்லை, அவனுக்கு ராவண ஈஸ்வரன் என்று பேர் கொடுத்திருக்கிறார். அதனால அவனை யாராலும் கொல்ல முடியாது. அப்பேற்பட்ட வரம் பெற்ற ராவணனை கும்பகர்ணனை கொல்ல வேண்டுமேயாகில் இருவரை என்னால் கொல்ல முடியாது. ஆனா ஒருவனை மட்டும்தான் நான் கொல்ல முடியும். ஆனா பிறவி ஒன்றாயிருந்தாலும் அம்சம் இரண்டா இருக்கணும். இந்த யுகத்திலே ஆதிசேஷனுடைய பிள்ளையை ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்தன் சிறையெடுத்தான். இந்திரஜித்தனை கொள்வதற்காக ஆதிசேஷன் செல்லுகிற நேரம் நாரதர் தடுத்தார். எங்கே செல்லுகிறாய் என்று கேட்டவுடன் ஆதிசேஷன் சொன்னார், என் மகளை ராவணனுடைய பிள்ளை இந்திரஜித்தன் சிறையெடுத்து விட்டான், அவனை கொள்வதற்காக செல்லுகிறேன். சொன்னாரு, உன்னால இந்த யுகத்திலே அவனை கொல்ல முடியாது. அப்படி என்று வாக்களித்தான் ஆதிசேஷனுக்கு. சாமி, அப்படி இந்த இந்திரஜித்தனை கொல்வதற்கு என்ன விதி இருக்கிறது, அது எப்போது முடியும் என்று ஆதிசேஷன் கேட்டார். நாரதர் சொன்னாரு, 14 வருடம் உண்ணாமலும் உறங்காமலும் யார் ஒருவன் விரதம் இருக்கிறானோ அவன்தான் இந்த யுகத்திலே இந்த மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்தனை கொல்ல முடியும் என்று வாக்களித்தார். அந்த வாய்ப்பு எனக்கு எப்போது எங்கு கிடைக்கும் என்று ஆதிசேஷன் கேட்டார். அவரே முதல் யுகத்திலே கேட்டார். இவர் முதல் பிறவி ஆதிசேஷன். அந்த யுகத்திலே நாரதர் சொல்லியிருக்கிறார், இரண்டாவது யுகத்திலே நாராயணன் ராமனா பிறத்திருக்கிறார். அவருடன் தம்பியாக லட்சுமண பெருமாள் என்ற அவதாரத்திலே ஆதிசேஷனாக இருக்கிற நீ லட்சுமணனாக பிறந்து ராமனுடன் சென்றால் 14 ஆண்டு காணவ செல்லக்கூடிய வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். அங்கே சென்று 14 வருடம் உண்ணாமல் உறங்காமல் இருந்தால் உன் மகளை சிறையெடுத்த இந்திரஜித்தனை நீ கொள்ளலாம் என்று நாரதர் வாக்கின்படி ஆதிசேஷனாய் இருந்தவன் இந்த இரண்டாவது யுகத்தில் ராமனாக பிறந்திருக்கிற போது எனக்கு தம்பியாக லட்சுமணனாக பிறந்தார். அப்படி ராமனாக பிறந்து ராவணனை கும்பகர்ணனை நான் கொன்றேன். லட்சுமணன் மேகநாதன் என்று சொல்லக்கூடிய இந்திரஜித்தனை கொன்றார். 2 யுகம் முடிந்தது. 2 பிறவி எடுத்தார்கள். 2 யுகம் நான் 2 யுகத்திலும் நான் பிறந்தேன். என் கையால மடிந்தார்கள். ஆனா இன்னொரு பிறவி அவங்களுக்கு வரம் கொடுத்திருக்கிறேன். 3 பிறவினுக்கு எதிரியா பிறக்கணும், என் கையிலே மடிய வேண்டுமே. அதன்படி இந்த சுயம்பு மகாமுனிவர் இந்த 2 யுகம் தவம் இருக்கிறார். இந்த நேரத்தில் நான் ராமனா இருக்கிற போது 12,000 பிராமணர்கள் ராவணனிடத்தில் இருந்து பிராமணர்களை நான் காப்பாற்றியபடியால் நான் பிறவியில் அமைப்பிலே கருப்பா இருந்தாலும் அழகு தகதக என்று மின்னுமா ராம அவதாரம். அதனால்தான் அந்த அழகை பார்த்து சொற்ப நகை ஆசைப்பட்டு மோகம் செய்து வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட என் மேனியை கண்டவுடனே இந்த 12,000 பிராமணர்கள் ராமாவதாரத்தில் என்னை தீண்ட வந்தார்கள். தடுத்தேன். ஏன் என்று கேட்டார்கள்.
அப்போது வாக்களித்திருக்கிறேன். எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட பத்தினி, ஆனா நான் ஏகபத்தினி விரதன். ஆமா, சீதையை தவிர யாரும் என்னை தீண்டுவதற்கு அனுமதி இல்லை இந்த பிறவியில். ஆனா எங்க அப்பாவுக்கு எத்தனை மனைவி தெரியுமா? தசரத சக்கரவர்த்திக்கு 60,003 மனைவி. ஆமா, 1 2 இல்ல. தசரதனுடைய மனைவி 60,003 மனைவி அவருக்கு. ஆமா, அதனாலதான் சொல்லி இருக்கிறார், எங்க அப்பாவுக்கு ஏகப்பட்ட பத்தினி, நான் ஏகபத்தினி விரதன். ஆமா என்று வாக்களித்து பிராமணர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். ராமவதாரத்தில் என்ன நீங்கள் தீண்டுவதா இருந்தால் அடுத்த யுகமானது துவாபரா யுகம் பிறக்கிறது. அந்த துவாபரா யுகத்திலே நீங்க 12,000 பேரும் சென்று ஆயர்பாடியில் கோபி பெண்களாக பிறங்கள். அப்போது நான் கண்ணனாக பிறக்க இருக்கிறேன். உங்கள் ஆசையை அந்த யுகத்தில் தீர்க்கலாம், தொடலாம், தீண்டலாம், என்னை கொஞ்சலாம், முத்தமிடலாம், உங்களுக்கு எல்லா அனுமதி அந்த யுகத்திலே உண்டு. ஆனா இப்போ தீண்டுவதற்கு அனுமதி இல்லை என்று வாக்களித்தேன். அதாவது பிறவிக்கு என்ன காரணம்? ஆசை. எதனால் மனிதன் ஆசைப்படுகிறானோ அதனால் ஒவ்வொரு பிறவி எல்லோருக்கும் உண்டு. அதனாலதான் எது மேலும் உயிர் போற நேரத்தில் கூட ஆசைப்படுவாங்க. சில பேருக்கு தங்கத்தை கரிசி வாயில் விட்டாதான் உயிர் போகும், சில பேர் மண்ணை கரிசி வாயில் விட்டாதான் அந்த உயிர் போகலன்னா உயிர் போகாது. அதனாலதான் மனிதன் எதையும் ஆசைப்படக்கூடாது, எந்த பொருளை மேல ஆசைப்படக்கூடாது. அவன் தான் மனிதனாக மாற்றம் செய்து மீண்டும் தெய்வ பதிவு அடைய முடியும். அப்படி இருந்தாலும் முனிவர்களுக்கு மட்டும் வாக்களிக்கல. இந்த சுயம்பு மகா முனிவர் 2 யுகம் தவம் இருந்து துவாபரா